பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா சுட சுட சாதம், பீட்ரூட்டு, அவரைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சிட்டு பொரியல். ஓகே. அப்புறம் இது கீரைச்சாறு, பசலிக்கீரை புளி தண்ணியில் வேக விட்டு கீரைச்சாறு, இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம். ஓ, வெரி நைஸ். ஸோ தனியாக வேக வைக்கணுமா? இல்லை, வதக்கும் போதே அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டு நிறைய மிளகா வத்தல் தேவையான அளவுக்கு தாளிச்சிட்டு கீரை கார்லிக்கு 1-2 போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயும் கூட வாசம் வரும்ன்ட்டு போட்டுக்கலாம். அப்புறமா நல்லா வதக்கிட்டு கீரையும் அதுலேயே வதக்கிடணும். வதக்கிட்டு புளி தண்ணியை நல்லா அதில் ஊற்றி வேக வச்சு இறக்குறப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே. பொடி எதுவும் கிடையாது? இன்னும் பொடியே கிடையாது. இது தக்காளி ரசம். இது சுண்டை வத்தல் வறுத்து வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். இது நல்லா மோர் தான், தயிரை வீட்டில் உரைச்ச தயிரை மோர் ஆக்கியிருக்கேன், தயிரும் தனியாக இருக்கு. இது பொரிகடலை துவையல். இதுக்கு காம்பினேஷன் பொரிகடலை துவையல் தான். ஆக்சுவலாக இந்த கீரை சாருக்கு பொரிகடலை துவையல் ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி துவையல். வெரி நைஸ். இவ்வளோதான், எல்லாரும் சாப்பிட்லாம்.